நம்ம இன்னைக்கு வெங்காய தோரன் தான் வைக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ 3 வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். இதை தொலியை உரித்து எடுக்கணும். தொலியை உரித்து எடுத்துட்டு நல்லா கழுவியாச்சு. இதை இனி சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். நிறைய பாதியாக கட் பண்ணிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். நீட்டமாக கட் பண்ணி எடுக்கணும் சின்னதாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை இன்னும் பிளேட்டில் மாற்றி வைப்போம். ஒரு பச்சை மிளகு எடுத்து அதை நல்லா கழுவி எடுக்கணும். அதை 3 கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை இனி பிளேட்டில் மாற்றி வைப்போம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போடணும். கடுகு போட்டுனதும் கருவேப்பிலை போடணும். மிளகு செவத்ததும் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு கிளறி விடணும். வெங்காயம் செவக்க மட்டும் கிளறணும். வெங்காயம் செவத்ததும் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்திருக்கோம். அந்த துருவின தேங்காயை அப்படியே போடணும். போட்டுட்டு அதை கிளறி விடணும். கால் ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டு கிளறணும். லைட்டாக உப்பு போடணும். உப்பு போட்டு கிளறி விடணும். வெங்காய தோரன் ரெடி. வெங்காய பொரியல் ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். குழம்பு ஊற்றி இந்த வெங்காய தோரன் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். செம டேஸ்ட்டு.